Hi and welcome to Easy Spoken English Kanchi. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம டென்சஸில் passive வாய்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது நம்மளுடைய லாஸ்ட் வீடியோ பிகாஸ் இதுக்கப்புறம் இருக்கிற பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ்க்கு passive வாய்ஸ் ஃபார்ம்ஸ் கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதோடைய passive வாய்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ without any further delay, let's get started. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பொதுவாக நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோன்னா எதிர்காலத்தில் நடந்திருக்கும் செயல்கள். அதே பாசிவ் வாய்ஸ்லனா எதிர்காலத்தில் செய்யப்பட்டிருக்கும் செயல்கள். ஒருவரால் இந்த செயல் எதிர்காலத்தில் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒருவரால் அப்படின்றத நம்ம சென்டென்ஸில் சொல்லணும்னா பை யூஸ் பண்ணி சொல்லலாம். பட் நம்ம பார்த்துட்டு இருக்க எக்ஸாம்பிளில் எல்லாத்துலேயுமே வித்தவுட் தி டூயர் ஆஃப் தி ஆக்ஷன், அந்த ஆக்ஷனை பண்ணுறவங்க யார் அப்படின்றத சொல்லாமல் தான் நம்ம எல்லா எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துட்ருக்கோம், ரைட்? ஸோ அந்த ஆக்ஷனை பண்ணுறவங்க யாருன்னு நம்ம சொல்லி பாசிவ் வாய்ஸில் சொல்கிறதுக்கு அது சிம்பிளாக நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்லேயே சொல்லிக்கலாம், ஓகே? பட் சில சென்டென்சஸை கண்டிப்பாக ஆக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுவோம். அப்போது அதுக்கு டெஃபினட்டாக பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணும். அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த சீரீஸ் த்ரூ அவுட்லேயும் நான் கொடுத்துருக்கேன், ஓகே? அண்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா when, before, பை நெக்ஸ்ட் இயர், பை டுமாரோ, இந்த மாதிரி பை சொல்லி ஏதாவது ஒரு ஃப்யூச்சர் டைம் சொல்லலாம். இல்லை பை த டைம் டுமாரோ, பை த டைம் நெக்ஸ்ட் இயர், பை த டைம் நெக்ஸ்ட் வீக், இப்படி இல்லாமல் சொல்லலாம். இதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் செட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். அஃபர்மேட்டிவ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வில் ஹாவ் பின் V3 அண்ட் த ரிமைனிங் சென்டென்ஸ். எஸ் ஆர் நோ கொஸ்டின்னா வில் மட்டும் முன்னாடி கொண்டு போகணும். வில் சப்ஜெக்ட் ஹாவ் பின் V3 ரிமைனிங் சென்டென்ஸ். WH கொஸ்டின்னா இந்த எஸ் ஆர் நோக்கு முன்னாடி WH வேர்ட் போட்டுப்போம், ரைட்? ஸோ WH வேர்ட் வில் சப்ஜெக்ட் ஹாவ் பின் V3 ரிமைனிங் சென்டென்ஸ். பாசிட்டிவ் டேக்னா ஃபஸ்ட்டு நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதணும். வில் சப்ஜெக்ட் ப்ரனவுன், ரைட்? ஸோ டேக்கில் நெகட்டிவ் இருக்கக்கூடாது, அதனால் வில் சப்ஜெக்ட் ப்ரனவுன். நெகட்டிவ் செட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் பாருங்கள். சப்ஜெக்ட் வில் நாட் ஹாவ் பின் V3 ரிமைனிங் சென்டென்ஸ். நெகட்டிவ் எஸ் ஆர் நோவாக இருந்ததுனாலும் வில் மட்டும்தான் முன்னாடி கொண்டு போவோம். வில் சப்ஜெக்ட் நாட் ஹாவ் பின் V3 ரிமைனிங் சென்டென்ஸ். Negative WH word will subject not have been V3 remaining sentence. Negative tag na first positive sentence எழுதணும். will short negative subject pronoun. Positive sentence எழுதுறதுனால tagல negative இருக்கணும். will short negative subject pronoun. இப்போ இந்த structures எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த பிக்சர்ஸ் பாருங்க. ஸோ கான்சர்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, கச்சேரி தொடங்குவதற்கு முன் அனைத்து டிக்கெட்டுகளும் விற்கப்பட்டு இருக்கும். ஸோ டிக்கெட்டை யார் விற்பாங்க? ஸோ அங்கே டிக்கெட் கவுண்டரில் இருக்க பர்சன் தான் டிக்கெட்டை கொடுப்பாங்க. பட் அது நம்மளுக்கு இங்கே முக்கியம் இல்லை. ஸோ அவர் டிக்கெட்டை விற்றுருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லை, ரைட்டா? ஸோ டிக்கெட்ஸ் சோல்ட் அவுட் ஆகிருக்கும், டிக்கெட் விற்கப்பட்டு இருக்கும், அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அதை பாசிவ் வாய்ஸில் சொல்லியிருக்கோம், ரைட்? ஸோ இது ரெண்டுமே ஃப்யூச்சர் ஆக்ஷன் தான். கான்சர்ட்டும் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, டிக்கெட்டும் இன்னும் விற்று முடியல, ரைட்? பட் இந்த ஆக்ஷன் நடக்கிறதுக்குள்ளே இது கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ இது கம்ப்ளீட் ஆகிருக்கும், தட் இஸ் டிக்கெட்ஸ் சோல்ட் அவுட் ஆகிருக்கும், விற்கப்பட்டு இருக்கும். அதை தான் நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் பாசிவ் வாய்ஸில் சொல்ல போகிறோம். பாருங்கள், அனைத்து டிக்கெட்டுகளும் விற்கப்பட்டு இருக்கும். ஆல் தி டிக்கெட்ஸ் வில் ஹாவ் பின் சோல்ட் பை த டைம் த கான்சர்ட் ஸ்டார்ட்ஸ். இந்த இடத்துல கான்சர்ட் ஸ்டார்ட் ஆகுறது ஃப்யூச்சர் ஆக்ஷனாக இருந்தாலும் இங்கே வில் ஸ்டார்ட் அப்படின்றத யூஸ் பண்ணக்கூடாது. சிம்பிள் ப்ரெசென்ட்டில் ஸ்டார்ட்ஸ்ன்னு தான் யூஸ் பண்ணணும். அண்ட் இங்கே பிஃபோர் த கான்சர்ட் ஸ்டார்ட்ஸ்ன்னு சொன்னாலும் இட் இஸ் ஓகே, இட் இஸ் ஃபைன். மீனிங் பெருசாக ஒன்றும் சேஞ்ச் ஆகாது, ஆல்ரைட்? அடுத்தது நெகட்டிவ் சென்டென்ஸ். கச்சேரி தொடங்குறதுக்குள்ள டிக்கெட்ஸ் எல்லாம் விற்கப்பட்டு இருக்காது. ஸோ டிக்கெட்ஸ் எல்லாம் சோல்ட் அவுட் ஆகி இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். ஆல் தி டிக்கெட்ஸ் வில் நாட் ஹாவ் பின் சோல்ட் பை த டைம் த கான்சர்ட் ஸ்டார்ட்ஸ். வில் நாட் ஹாவ் பின் V3. வில் நாட் ஹாவ் பின் சோல்ட் பை த டைம் த கான்சர்ட் ஸ்டார்ட்ஸ். எஸ் ஆர் நோ கேள்வியை எப்படி கேட்குறது? வில் ஆல் தி டிக்கெட்ஸ் ஹாவ் பின் சோல்ட் பை த டைம் த கான்சர்ட் ஸ்டார்ட்ஸ். ஓகே, கான்சர்ட் மேனேஜர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் கேட்குறாரு எல்லா டிக்கெட்டும் விற்றுருவீங்களா? ஓகே, விற்றுருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. விற்கப்பட்டு இருக்குமா, விற்றுருக்குமா? டிக்கெட் விற்காது, டிக்கெட்டை யாராவது ஒருத்தர் தான் சேல் பண்ணுவாங்க, ரைட்? அந்த பர்சனை நம்ம சொல்லலை, அந்த ஆக்ஷனை யார் பண்ணுறாங்கன்றத சொல்லாமல் இந்த ஆக்ஷன் நடந்திருக்குமா, விற்கப்பட்டு இருக்குமா? வில் ஆல் தி டிக்கெட்ஸ் ஹாவ் பின் சோல்ட் பை த டைம் த கான்சர்ட் ஸ்டார்ட்ஸ். நெகட்டிவ் எஸ் ஆர் நோவாக இருந்துச்சுன்னா கான்சர்ட் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே டிக்கெட்லாம் விற்றுருக்காதா, விற்கப்பட்டு இருக்காதா அப்படின்னு கேட்குறோம். வில் ஆல் தி டிக்கெட்ஸ் நாட் ஹாவ் பின் சோல்ட் பை த டைம் த கான்சர்ட் ஸ்டார்ட்ஸ். இல்லை நாட்டை முன்னாடி கொண்டு போகும்போது ஷார்ட் நெகட்டிவில் சொல்லணும், ரைட்? won't all the tickets have been sold by the time the concert starts? alright, WH questions கேட்கலாம். கான்சர்ட் தொடங்குறதுக்கு முன்னாடி எப்படி எல்லா டிக்கெட்ஸும் விற்றுருக்கும், விற்கப்பட்டு இருக்கும்? ஓகே, அதுக்கு வாய்ப்பே இல்லையே, இந்த கான்சர்ட் அவ்வளோ நல்லா போகாதுன்னு நான் நினச்சேன், எப்படி விற்கப்பட்டிருக்கும்? அந்த மாதிரி ஒரு கான்டெக்ட்னு வச்சுக்கோங்க. ஹவு வில் ஆல் தி டிக்கெட்ஸ் ஹவ் பின் சோல்ட் பை த டைம் த கான்சர்ட் ஸ்டார்ட்ஸ். எப்படி விற்கப்பட்டிருக்கும், ரைட்? ஸோ ஹவு வில் ஆல் தி டிக்கெட்ஸ் ஹவ் பின் சோல்ட்.
ஏன் விற்கப்பட்டு இருக்காது அப்படின்னு நெகட்டிவ்ல கேட்குறோம். ஸோ ஏன் சோல்ட் அவுட் ஆயிருக்காது? இந்த கச்சேரி ரொம்ப நல்லா போகும்னு நான் எதிர்பார்த்தேனே. ஏன் வந்து இந்த மாரி நடந்திருக்காது, இந்த ஆக்ஷன் செய்யப்பட்டு இருக்காது அப்படின்னு பாசிவ் வாய்ஸ்ல நெகட்டிவ் WH கொஸ்டின் கேட்குறோம். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல. ஸோ பாருங்க. Why will all the tickets not have been sold by the time the concert starts? இல்லைனா நாட்டை முன்னாடி கொண்டு போய் why won'tன்னு கேட்கணும் ஷார்ட் நெகட்டிவ்ல. Why won't all the tickets have been sold by the time the concert starts? ஆல்ரைட். ஸோ இப்போது நம்மளுடைய நெகட்டிவ் டேக் பாசிட்டிவ் சென்டென்ஸ் சொல்லி நெகட்டிவ் டேக் சொல்லணும். எல்லா டிக்கெட்டும் விற்கப்பட்டு இருக்கும் தானே. ஆல் தி டிக்கெட்ஸ் வில் ஹாவ் பின் சோல்ட் பை த டைம் த கான்சர்ட் ஸ்டார்ட்ஸ். டேக் எப்படி எழுதணும்? வில் ஷார்ட் நெகட்டிவ் சப்ஜெக்ட் ப்ரனவுன். ஓன்ட் தே பிகாஸ் ஆல் தி டிக்கெட்ஸ்ன்றது ப்ளூரல், அதனால சப்ஜெக்ட் ப்ரனவுன் வந்து தே. ஆல் தி டிக்கெட்ஸ் வில் ஹாவ் பின் சோல்ட் பை த டைம் த கான்சர்ட் ஸ்டார்ட்ஸ். ஓன்ட் தே. பாசிட்டிவ் டேக் அப்படின்னா நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு எழுதணும். All the tickets will not have been sold by the time the concert starts. Tag எப்படி எழுதணும்? Will plus subject pronoun. Will they? Right? All the tickets will not have been sold by the time the concert starts. Will they? ஆல்ரைட். இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ ஒருத்தர் மேபி யூஎஸ் போகிறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவர் வந்து ஒரு ப்ராஜெக்ட்காக போகிறாரு. ஸோ நீ போயிட்டு வரதுக்குள்ளே இந்த படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ படத்தை யார் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல, படம் ஓகே தியேட்டரில் வெளியிடப்பட்டு இருக்கும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறோம். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் பாசிவ் வாய்ஸில் சொல்கிறோம். த மூவி வில் ஹாவ் பின் ரிலீஸ்ட் இன் தியேட்டர்ஸ் பை த டைம் யூ ரிட்டர்ன் ஃப்ரம் த யூஎஸ். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் எல்லா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்லையும் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த லெசன்ஸ் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்றதை எனக்கு காமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. ஸோ இதோட நம்மளோட பாசிவ் வாய்ஸ் லெசன்ஸ் எல்லாம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் ஒரு நியூ செட் ஆஃப் லெசன்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.